இந்த மார்கழி மாசத்தில்தான் பெருமாளுக்கு உரிய மாசம். இந்த மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆண்டாள் பெருமாளை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜபம் பண்ணி கடைசியில் மார்கழி 30ஆம் தேதி அன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறான். எந்த வீட்டில் காலம்பரம் 6 மணிக்குள்ளே வாசத்தளித்து கோலம் போட்டு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி அந்த பொம்மநாட்டி குளிச்சுட்டு அங்கே இருக்காளோ அந்த இடத்துல 6 மணிக்குள்ளே வரக்கூடிய மகாலட்சுமி உட்காந்துப்பாள். அதுக்கு பின்னாடியே அவள் அக்கா நடந்து வருவாள், அது மூதேவி. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எந்த வீட்டில் 6 மணிக்கு மேலேயும் வாசத்தளிக்காமல் கோலம் போடாமல் விளக்கேற்றாமல் குளிக்காமல் இருக்காளோ அங்கே அவள் சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். மார்கழி மாதத்து காலங்கத்தால் பெய்யக்கூடிய பனி பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்லது. கலர் கோலங்கள் போடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீட்டில் அந்த மாதிரி போடுறாங்களா, நம்ம அந்த மாதிரி மாற்றி போடணும், இன்றைக்கி இப்படி போடணும் அப்படி புஸ்தகம்லாம் வச்சு மாற்றியெல்லாம் போட்டுலாம் நல்லா பண்ணுவாங்க. அப்போ அதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார அந்த பனி கர்ப்பப்பையில் பட ஏதாவது ஒரு கோளாறுகள் இருந்தாலும் அது அகன்று புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்போ அந்த காலத்தில் நம்மலாம் ஒரு சட்னி சாப்பிட்றோம் அப்படின்னாக்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்னு ஒன்று இருக்கும். அந்த அம்மிக்கல்லில் தான் சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த அம்மிக்கல்லில் அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு வெங்காயத்தை வச்சு அரைக்கிறாங்க அப்படின்னா அது நெய்வாக மாவு மாதிரி வரும். அப்போ அந்த இதுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்து கொடுத்து அரைக்கிறாங்க. அப்போ அதை அரைக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த 2 எலும்புக்கு இந்த ஜாயிண்ட் எலும்பு 2 எலும்புக்கு நல்லது. அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி மருமக வந்துட்டா அப்படின்னாக்க மாமியார் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பெரிய ஒரு தொடப்பமாக வச்சு பெருக்கின்னு இருப்பாங்க. இவங்க மருமக வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய தொடப்பத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டு சின்னதாக எடுத்து கொடுப்பாங்க. இவங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தா தான் சுவப்பிரசவமாக குழந்தை பிறக்கும். அதுக்காக தான் குனிஞ்சு அவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தொடப்பத்தை மாற்றி வைப்பாங்க. குனிஞ்சு அப்படி வேலை பார்க்கும்போது அந்த முதுகு எலும்புக்கு நல்லது. அங்கே ஹோமம் பண்ணக்கூடிய அந்த புகையானது நம்ம மேலே படக்கூடியது. அந்த காற்றுகள் வீசும்போது கோயிலெலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல செடியாக வச்சுருப்பாங்க. செம்பருத்தி செடி, வில்வம், இந்த மாதிரி ஒரு நல்ல செடியாக வச்சுருப்பாங்க. அந்த காற்றெல்லாம் நம்ம மேலே படும்போது நம்ம உடம்புல எந்த வியாதியும் நம்மள்கிட்ட வராது. அதுக்காக தான் பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலை சுற்றணும்னு சொல்லி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. இப்பொழுது இந்த பதிவிலே மார்கழி மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மார்கழி மாதம் அப்படின்னாக்க நிறைய சிறப்பு இருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க என்னென்ன சிறப்பு இருக்கின்றது அப்படின்னாக்க, இந்த மார்கழி மாதத்தில்தான் பெருமாளுக்கு உரிய மாதம். இந்த பெருமாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆண்டாள் பெருமாளை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜபம் பண்ணி கடைசியில் மார்கழி 30ஆம் தேதி அன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறாள். ஆண்டாள் திருமணம் செஞ்ச நாள் இந்த மார்கழி மாதம். அதே போல் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் தான் கருட சேவை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் நிறைய பெருமாள் ஆலயத்திலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு விசேஷம். ஒரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நடக்கும். நிறைய சிவ ஆலயங்கள்லாம் நடக்கும். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா நடராஜ எம்பெருமான் அவதரித்த தினம் இந்த மார்கழி மாதம் திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தண்டும் மார்கழி மாதம் பௌர்ணமி நன்னாளில் அந்த நடராஜ பெருமானுக்கு நாள் இரவு, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு இரவு அபிஷேகம் நடைபெறும். சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடைபெறும். காலை வேளையில் அந்த நடராஜ பெருமானுக்கு அலங்காரம் செய்து அந்த திருவீதி உலா காட்சி, வெள்ளை சாத்திப்படி இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். அது நடைபெறக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் தான். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க எல்லார் வீட்லேயும் கலராக கோலங்கள்லாம் போடுவாங்க. இந்த கோலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் மட்டும்தான் போடுவாங்க. மற்ற மாதங்கள்லாம் கலராக போட மாட்டாங்க. வெள்ளையாக தான் கோலம் போடுவாங்க. வெள்ளை கலர் மாவு மட்டும்தான் வச்சு போடுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் ஏன் இந்த மாதிரி கலராக கோலம் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் யாரையாவது கேட்குறீங்க அப்படின்னாக்க, காலம்புறம் ஆண்டாள் நடந்து வரா, அதனால் நாங்கள் கோலம் போடுறோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் காலம்புறம் நிறைய பஜனைகள்லாம் செஞ்சுட்டு போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க அந்த மார்கழி மாதம் திருப்பாவை, திருவன்பாவை இதெல்லாம் பாடிட்டு அப்படியே ரோட்டில்
வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு காலங்கத்தால் நடந்து போவாங்க. 4 மணி 5 மணிக்கெல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதனால அம்பாள் போயின்னு இருக்கா, நம்ம அம்பாள் கூடயே போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஐதீகமாக வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் நாங்கள்லாம் கலர் கலராக கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஷணிக்காய் புஷ்பம் ஒன்று வைப்பாங்க, சாணத்தை வச்சு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைப்பாங்க, அம்பாள் வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அம்பாள் வராளா அப்படின்னா கிடையாது. எல்லா மாதத்துலேயும் டெய்லிக்குமே அம்பாள் வருவா. டெய்லிக்கும் வந்து என்ன பண்ணுவான்னா, ஸ்ரீதேவி வந்து காலம்பரம் 6 மணிக்குள்ளே ஸ்ரீதேவி நடந்து வருவா. அதுதான் மகாலட்சுமி. எந்த வீட்டில் காலம்பரம் 6 மணிக்குள்ளே வாசத்தளித்து கோலம் போட்டு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி அந்த பொம்மநாட்டி குளிச்சுட்டு அங்கே இருக்காளோ அந்த இடத்துல வந்து 6 மணிக்குள்ளே வரக்கூடிய மகாலட்சுமி வந்து உட்காந்துப்பா. அதுக்கு பின்னாடியே அவள் அக்கா நடந்து வருவா, அது மூதேவி. அவள் அக்கா நடந்து வருவா. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எந்த வீட்டில் 6 மணிக்கு மேலேயும் வாச தெளிக்காமல் கோலம் போடாமல் விளக்கேற்றாமல் குளிக்காமல் இருக்காளோ அங்கே வந்து அவள் சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. நம்ம எவ்வளோ தான் நம்மள்கிட்ட பணங்கள் வசதிகள் காரு பங்களா எல்லாம் இருந்தாலும் நம்ம 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கல, குளிக்கலை, வாச தெளிக்கலை அப்படின்னாக்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது ஒரு மனசங்கடங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதே நீங்கள் 6 மணிக்குள்ளே எழுந்து பாருங்கள், குளிச்சு பாருங்கள், வாச தெளித்து பாருங்கள், உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராது. இது வந்து மார்கழி மாதத்தில் மட்டும் ஏன் கலர் கோலம்? எல்லாம் ரைட்டு, காலம்பரம் அம்பாள் வரா, பின்னாடி வரா, நாங்கள் காலம்பரம் எழுந்துடுறோம். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் ஏன் கலர் கலராக போடுறோம் அப்படின்னாக்க, இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, மார்கழி மாதத்து காலங்கத்தால் பெய்யக்கூடிய பனி வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்லது. இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு குழந்தைய எழுப்பி விட்டு, ஒரு பெண் குழந்தைய எழுப்பி விட்டு, இந்த பனி நல்லதுமா கர்ப்பப்பைக்கு, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாமான்னா நம்மளை திட்டுவா. அடப்போமா, இப்போ தான் தூக்கம் வருது, இந்த நேரத்தில் போய் நீ எழுப்புறிய அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவா. இதே இந்த கலர் கலர் கோலங்கள் போடணும்னு வச்சுக்கோ, இப்போ அந்த வீட்டில் அந்த மாதிரி போடுறாங்களா, நம்ம அந்த மாதிரி மாற்றி போடணும், இன்றைக்கி இப்படி போடணும் அப்படி புஸ்தகம்லாம் வச்சு மாற்றி மாற்றியெல்லாம் போட்டுலாம் நல்லா பண்ணுவாங்க. அப்போ அதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார அந்த பனி வந்து கர்ப்பப்பையில் பட 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 ஏதாவது ஒரு கோளாறுகள் இருந்தாலும் அது அகன்று புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்போ அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு 14 குழந்தை 15 குழந்தையெல்லாம் சர்வசாதாரணமாக பெற்றுட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த காலத்துலாம் வந்து ஆஸ்பத்திரியோ இதெல்லாம் கிடையாது, எல்லாம் வீட்லேயே தான் குழந்தை பிறக்கும், எல்லாம் நன்னா இருப்பாங்க, எல்லாம் சௌக்கியமாக தான் இருந்தாங்க, எந்த ஒரு குறையும் கிடையாது, நிறையா குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டாங்க. இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் முடியுதானே? முடியல. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ பெற்றுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு குழந்தைக்கே வந்து ட்ரீட்மெண்ட், சில பேருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிறக்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சாங்க, என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ போய் உட்காந்தா நல்லதுன்னாங்க, கோலம் போட்டால் நல்லதுன்னாங்க, போட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. இந்த காலத்தில் யாராவது போடுறாங்களா பாருங்கள், போட மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம உடம்புல வியாதி கூட போயிட்டே இருக்குது. நம்ம உடம்புல வியாதியெல்லாம் வராமல் இருக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளாம் யாரும் சரியானபடி கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம உடம்புல வியாதியும் வந்துட்டு இருக்கு. இப்போ காலங்கத்தால் அந்த பனி நல்லது, அதனால் உட்காருன்னாங்க, கோலம் போடுனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்பயும் கோலம்லாம் போடுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க. எல்லாம் முத நாள் ராத்திரியே கோலத்தை போட்டுறாங்க. இந்த முத நாள் ராத்திரி கோலம் போடுறதுங்கிறது நம்ம உடம்புக்கு கெடுதல். அந்த பனி இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய பனி நம்ம உடம்புக்கு கெடுதல். காலங்கத்தால் பெய்யக்கூடிய பனி தான் உடம்புக்கு நல்லது. அதுக்காக தான் காலங்கத்தால் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த காலங்கத்தால் நம்ம வந்து ஆன்மீக பிரகாரம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, ஆண்டாள் மகாலட்சுமி எல்லாம் நடந்து வரா அப்படிங்கிறதுக்காக நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக அந்த மார்கழி மாதத்தில் ஏன் ஒரு தனிப்பட்ட முறையில் அதை ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, அந்த கர்ப்பப்பைக்கு அந்த பெய்யக்கூடிய பனி, காலம்பர பெய்யக்கூடிய பனி நல்லது. அதுக்காக தான் காலங்கத்தால் கோலம் போடணும்னு வச்சாங்க. அதனால் காலங்கத்தால் நீங்கள் கோலம் போட்டு அந்த பனியை நம்ம உடம்புல பட்டுது அப்படின்னாக்க, ஏதாவது நம்ம உடம்புல அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அது அகன்று போயிடும். அதை நம்ம கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நல்லபடியாக எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தித்து தான் இந்த பதிவில் அதை முக்கியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் மற்றபடி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போல்லாம் நம்ம வந்து எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம தனியாக ஜிம்முக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், இதெல்லாம் போயின்னு இருக்கோம். இதே நீங்கள் அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறோம் அப்படின்னாலே 120 வருஷம் வரைக்கும் வரும். நம்ம பிறந்ததுலேருந்து 120 வருஷத்து வரைக்கும் வரும். அப்போ அந்த காலத்தில் சொன்னாங்க 120 வருஷம் வாழ்வோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாங்க. 120 வருஷம்னாக்க 100 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ கூட ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 103 வயசு வரைக்கும் 101 இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஃபேஸ்புக்கெலாம் வந்தது. அவங்க கேக் வெட்டி ரொம்ப கிராண்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க.
அவங்க நல்லா பேசுகிறாங்க, 101 வயசு ஆனாலும் நல்லா பேசுகிறாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாலாம் இருந்தாங்க அந்த காலத்தில். ஏன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் நம்மலாம் வந்து ஒரு சட்னி சாப்பிட்றோம் அப்படின்னாக்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்னு ஒன்று இருக்கும். அந்த அம்மிக்கல்லில் தான் வந்து சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த அம்மிக்கல்லில் அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு வெங்காயத்தை வச்சு அரைக்கிறாங்க அப்படின்னா அது நெய்வாக மாவு மாதிரி வரும். அப்போ அந்த இதுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்த்து கொடுத்து அரைக்கிறாங்க. அப்போ அதை அரைக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த 2 எலும்புக்கு வந்து இந்த ஜாயிண்ட் எலும்பு 2 எலும்புக்கு நல்லது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மிக்சி வந்துடுது. எல்லாரும் சுவிட்சை போட்டாக்க அதை அரைச்சி கொடுத்துருது. இதே இப்போ நம்ம வந்து இதில் போட்டு அரைக்கும் போது இதுக்கு நல்லது. இதை வந்து பார்த்துட்டு தான் ஜிம்முக்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃப்ரிங்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஜிம்மில், இப்படி இப்படி இழுக்கிற மாதிரி. இந்த அம்மிக்கல்லை பார்த்துட்டு தான் வச்சாங்க. இப்போ யார் வீட்லேயும் அம்மிக்கல் கிடையாது, இந்த ஃப்ரிங்கை இழுத்து அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சாங்க. மிக்சி அரைச்சி கொடுத்துருது எல்லாருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அப்போல்லாம் வந்து நம்ம தோசை இட்லிலாம் சாப்பிட்றோன்னா கல்லோரல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கல்லோரில் அரிசி உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி சுற்றி 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 அரைப்பாங்க. எல்லாமே இந்த ஜாயிண்ட் எலும்பு தான் மெயின். கையில் வந்து நம்ம ஜாயிண்ட் வரக்கூடிய எலும்பு, இந்த முட்டியில் ஜாயிண்ட் வரக்கூடிய எலும்பு, இடுப்பில் ஜாயிண்ட் வரக்கூடிய எலும்பு தான் பேக் பெயின். இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமானது. அப்போ இதில் நம்ம நல்லா போட்டு அரைக்கிறாங்க அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த 2 எலும்புக்கு நல்லது. இப்போ யார் வீட்லேயுமே வந்து கல்லோரல் இல்லை, எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்துடுது. அதுவும் சுவிட்சை போட்டாக்க அதுவும் அரைச்சி கொடுத்துது. இந்த அம்மிக்கல்லில் இந்த கல்லோரெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ இருக்கக்கூடிய மெட்டீரியல் இதோட வந்து அது உடம்புக்கும் நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு ஸ்டேரிங் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டேரிங் வந்து அதை விளையாடுறதுக்காக வைக்கல, யார் வீட்லேயும் கல்லோரல் இல்லை, எல்லாரும் இந்த ஸ்டேரிங்கை சுற்றி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டேரிங் மாதிரியே பார்க்கெலாம் வச்சுருப்பாங்க. இந்த கல்லோரில் எப்படி சுற்றுறோமோ அது போல் அதை சுற்றி எக்ஸசைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுற்றும் போதே இந்த இடத்துல அப்படியே நெட்டி முறியுது, அவ்வளோ எக்ஸசைஸ் இதெல்லாம் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கல்யாணம் ஆகி மருமக வந்துட்டா அப்படின்னாக்க மாமியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பெரிய ஒரு தொடப்பமாக வச்சு பெருக்கின்னு இருப்பாங்க. இவங்க மருமக வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய தொடப்பத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டு சின்னதாக எடுத்து கொடுப்பாங்க. இவங்க உடனே என்ன நினைப்பாங்கன்னா மாமியார் கொடுமையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து மாமியார் கொடுமை கிடையாது. இவங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தாதான் சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கும். அதுக்காக தான் குனிஞ்சு அவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தொடப்பத்தை மாற்றி வைப்பாங்க. குனிஞ்சு அப்படி வேலை பார்க்கும்போது இந்த முதுகு எலும்புக்கு நல்லது. அதுக்காக தான் சுகப்பிரசவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகப்பிரசவமாக பிறந்தது அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்கோ. இப்போ நம்ம சாதாரணமாக வந்து இப்போ ஒரு ஓடி ஆடி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு காலில் அடிபட்டுருது, அது ஃப்ராக்சர் ஆகிடுது, பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பழையபடி நடக்க முடியுமா அப்படின்னா முடியாது. கால் தாங்கி தாங்கி தான் நடக்கணும், ஜாக்கிரதையாக நடக்கணும்பாங்க. நம்ம பழையபடி கொஞ்சம் கால் ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அந்த பிளேட் நவுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாசமாக இருக்கும் அப்படிங்கும்போது குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது சுவப்பிரசவம் அப்படின்னா அது இயற்கையாக குழந்தை வந்து பிறந்துடும். அதுக்கு நம்ம குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலையெல்லாம் பார்க்கணும். பெட் ரெஸ்ட்ங்கிறத எடுக்கக்கூடாது, குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை பார்க்கணும். இதே வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து முதுகு தண்டு, அந்த எலும்பு தான் மெயினான ஒரு தண்டு, அதுலேருந்து பிரியக்கூடியது தான் எல்லா எலும்புகளும் அதுலேருந்து தான் பிரியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுற போது நம்ம இந்த வயிற்றையே கிழித்து குழந்தை எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவ்வளோ பெரிய அந்த ஊசி போட்டால் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக மரத்து போகும். அந்த மரத்து போகிற ஊசி எங்கே போடுவாங்கன்னா நல்லா குனியை வச்சு அந்த முதுகு தண்டில் தான் போடுவாங்க. நல்ல பெரிய ஊசியாக இருக்கும். அதை போட்டாங்கன்னா அந்த முதுகு தண்டு வந்து பின்னம் ஆகிடும். அது வந்து பின்னம் ஆகிடுது அப்படின்னாக்க நமக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு வெயிட்டையும் தூக்க முடியாது, டக்குன்னு ஓட முடியாது, வர முடியாது, பேக் பெயின் சீக்கிரமாக வந்துடும். உடம்புல எவ்வளோ என்னென்ன வியாதிகள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு சீக்கிரம் வந்துடும். ஆனால் நீங்கள் குழந்தை பெற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த ஊசி போட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இதே வந்து நீங்கள் சுகப்பிரசவம்னா அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நல்லா இருக்கலாம். இந்த நேரத்துலன்னா அந்த நேரத்தில் கஷ்டம் இருக்காது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும். அதுக்காக தான் சுகப்பிரசவமாக பிறக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது. இந்த வேலைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு செயல் செய்வாங்க மாமியார்கள்லாம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். அது மாதிரி நம்ம கோவிலுக்கு போய் வழிபடுறோம் அப்படின்னாக்கா அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ கோவிலுக்கு நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு வாக்கிங் அது. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க மனிதர்கள், பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொள்ளு தாத்தா அவங்களாம் இருந்தீங்கன்னா கேட்டாக்க சொல்லுவாங்க. காலங்கத்தால் எழுந்திருப்பாங்க, குளிப்பாங்க, பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிப்பாங்க. காஃபியை குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நடந்தே போவாங்க. பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அங்கே நடந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள்லாம் ஒரு 3 சுற்றுவாங்க. சுற்றிட்டு கல்யாணம் ஆகாத பெண்கள், குழந்தை பிறக்காத பெண்கள்,
அந்த ஆலமரம் வேப்ப மரங்கிறது சேர்ந்து இருக்கும், இணைஞ்சிருக்கும். அதை மட்டும் ஜாஸ்தி சுற்றுவாங்க. அதை ஏன் ஜாஸ்தி சுற்றுறாங்க? அதையும் வந்து ஒரு காலம்புறம் 9 மணிக்குள்ளே தான் சுற்றணும். 9 மணிக்கு மேலே ஆலமரம் வேப்ப மரத்தை சுற்றக்கூடாது. அந்த 9 மணிக்குள்ளே நீங்கள் சுற்றுறீங்க அப்படிங்கிற போது ஒரு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 51 சுற்று 108 சுற்றுலாம் சுற்றுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க சுற்றுவாங்க. இதை சுற்றிட்டு நம்ம வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றின பலன் நமக்கு கிடைச்சிரும். அதை மட்டும் ஏன் ஜாஸ்தி சுற்றுறாங்கன்னா, ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது 2 பேரும் இணையக்கூடியது. அந்த இணைஞ்சிருக்கிற மரத்தை சுற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 2 பேரும் இணைஞ்சாதான் பிறக்கும். அப்போ அந்த இணைஞ்சிருக்கிற மரத்தை சுற்றினாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீக பிரகாரம் சொல்கிறது. இதே சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மரத்து வேரும் வந்து ஒரு மெடிசன். அந்த வேரோட காற்று நம்ம மேலே பட கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது அகன்று சீக்கிரமாக புத்திரபாகியம் கிடைக்கும். அந்த காற்று நம்ம மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை மட்டும் ஜாஸ்தி சுற்றுவாங்க. இந்த 2 மரத்து வேரும் வந்து ஒரு மெடிசன், அதுக்காக தான் அதை மட்டும் ஜாஸ்தி சுற்றுவாங்க. இதெல்லாம் சுற்றிட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றின பலன் கிடச்சிருது. இப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து சுகர், பிபி, லோ பிபி, ஹை பிபி இதுக்கெல்லாம் போகிறீங்க. இதெல்லாம் போனோடனே டாக்டர் என்ன பண்ணுவார்னா உங்கள் கையை பிடிச்சி பார்ப்பார், எல்லாம் சொல்லுவார், மாத்திரை கொடுப்பார், மருந்து கொடுப்பார், எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்லுவார்னா ஒரு வார்த்தை சொல்லுவார், வாக்கிங் போகணும் அப்படிம்பார். இந்த வாக்கிங் தான் அது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களை வச்சுட்டாங்க. இதை நம்ம யாரும் சரியானபடி கடைப்பிடிக்கிறது இல்லை. இப்போ நம்ம காலங்கத்தால் குளிக்காமையே பார்க்கு பீச்சுன்ட்டு நம்ம சுற்றின்னு இருக்கோம். வாக்கிங் போகணும் சுற்றின்னு இருக்கோம். இதை ஒழுங்காக நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலும் நம்ம உடம்புல வியாதியே வராது. இதை நம்ம கோயில்களில் போய் சுற்றுறோம் அப்படிங்கிற போது கோயிலில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து நம்ம மேலே படும்போது ஒரு மந்திரங்கிறது ஒலி தான் முக்கியம். அந்த ஒலி நம்ம காதில் படுறது, அது மாதிரி அங்கே ஹோமம் பண்ணக்கூடிய அந்த புகையானது நம்ம மேலே படக்கூடியது, அந்த காற்றுகள் வீசும்போது கோயிலெலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல செடியாக வச்சுருப்பாங்க. செம்பருத்தி செடி, வில்வம், இந்த மாதிரி ஒரு நல்ல செடியாக வச்சுருப்பாங்க. அந்த காற்றெல்லாம் நம்ம மேலே படும்போது நம்ம உடம்புல எந்த வியாதியும் நம்மள்கிட்ட வராது. அதுக்காக தான் வந்து பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலை சுற்றணும்னு சொல்லி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இந்த வழிபாடுகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சோம்பேறித்தனம் பார்த்துக்கு இன்னும் எவ்வளோ வரணுமோ அதெல்லாம் வந்துடுது. இப்போ அப்போயாச்சும் வந்து நம்ம எழுந்து போய் மிக்சிக்கெலாம் சுவிட்ச் போடுற மாதிரி இருந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலேயே இருந்து ஃபேன் ஆன் அப்படின்னா ஆன் ஆகிடுதான், மிக்சி ஆன்னா ஆன் ஆகிடுது, டிவி ஆன் அப்படின்னா ஆன் ஆகிடுதான். அதாவது நம்ம உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறித்தனமாக கொண்டு போகணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உலகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி சோம்பேறித்தனமாக கொண்டு போயிடுது. அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புல வியாதியும் வந்துருக்கு. இந்த வியாதியெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. அதனால் எந்த வியாதியும் நம்ம உடம்புல இல்லாமல் எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும், இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வியாதி இல்லாமல். அதனால தான் இதெல்லாம் ஆன்மீகத்தில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எதெல்லாம் சரின்னு பொறுத்தோ எடுத்துங்க. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் அதை விட்டுடுங்க. நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நம்மளால் முடிஞ்ச நல்லதை நம்ம பிறருக்கு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். அதாவது நமக்கு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வந்து நீங்கள் வந்து அரிசி போடுறீங்க அப்படின்னா அரிசி, நெல் போட்டால் நெல் வரும், பருப்பு போட்டால் பருப்பு வரும், காய்கறி போட்டால் காய்கறி வரும். நீங்கள் என்ன விதையை விதைக்கிறீங்களோ அதுதான் பொருளாக கிடைக்கும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். மார்கழி மாதத்தை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். மற்றபடியும் நம்ம எல்லா மாதத்துலையும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் காலங்கத்தால் எல்லாரும் கோலம் போட்டு, எல்லாரும் இரவு நேரத்தில் தயவு செய்து கோலம் போடாதீங்க. காலங்கத்தால் கோலம் போட்டு இறைவன் அருளையும் பெற வேண்டும், நம்ம உடம்பு வியாதி இல்லாமல் பார்த்துக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.